கொடியோடு சேர்ந்து எங்கள் நெஞ்சமும் உயருதம்மா. எதிர்நோக்கி காத்திருந்த தாயே, எம் இடர் நீக்கி காத்தருள்வாய் நீயே. எதிர்நோக்கி காத்திருந்த தாயே, எம் இடர் நீக்கி காத்தருள்வாய் நீயே. உம் திருமலை நாடி நம்பி வருவோர் கோடி, உம் திருமலை நாடி நம்பி வருவோர் கோடி. வரமாய் வருவீர், உம் கரங்கள் தருவீர். எதிர்நோக்கி காத்திருந்த தாயே, எம் இடர் நீக்கி காத்தருள்வாய் நீயே. இயேசுவை எதிர்நோக்கி காத்திருந்த தாயே, எம் இடர் நீக்கி காத்தருள்வாய் நீயே. தூதர் சொன்ன வாக்கை உள்ளம் ஏற்றுக்கொண்டீர், மீட்க மைந்தர் வருவார் என எதிர்பார்த்தீர். தூதர் சொன்ன வாக்கை உள்ளம் ஏற்றுக்கொண்டீர், மீட்க மைந்தர் வருவார் என எதிர்பார்த்தீர். இயேசுவை எதிர்நோக்கி காத்திருந்த அன்னையே, உம் மகிமை இன்று எங்கள் அனைவராலும் போற்றப்படுகின்றது. இந்த இடமானது புண்ணிய பூமி, இரு வகைகளில் புண்ணிய பூமியாக விளங்குகின்றது. திருச்சபையின் முதல் வேத சாட்சியாக நம்முடைய இந்தியாவிற்கு வந்த புனித தோமா அவர்கள் கால் பதித்த இடம். இரண்டாவதாக நம்முடைய மறைந்த திருத்தந்தை 2ஆம் பவுல் அடிகளார் நின்ற இடம். நம் அனைவரையும் ஆசீர்வதித்த அதே இடத்தில் நாம் அனைவரும் இன்று ஒன்று கூடியுள்ளோம். அன்னையின் திருவுருவம் தாங்கிய கொடியானது இப்பொழுது ஏற்றப்படுகின்றது. அன்னை தன்னையே தாழ்த்தி, இதோ உம்முடைய அடிமை என்று கூறி இயேசுவின் வரவுக்காக காத்திருந்த அன்னையை நாம் அனைவரும் சிறப்பாக திருவிழாவினை கொண்டாட இந்த திருவுருவம் பதித்த கொடியினை ஏற்றப் போகின்றோம். இரண்டாவதாக, திருச்சபை விசுவாசிகளின் இரத்தத்தின் வித்து, அதே திரு இரத்தத்தை சிந்திய நம்முடைய தோமா அவர்களின் திருச்சிலுவை பொறித்த கொடியானதும் இப்பொழுது ஏற்றப்படுகின்றது. இந்த கொடியானது எப்படி விண்ணை நோக்கி பறக்கப் போகின்றதோ அதனை போன்று நம்முடைய விசுவாசத்திலும் நாம் நிலைத்திருக்க நம்முடைய உள்ளங்களை உயர்த்துவோம். நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய தேவைகளை நம்முடைய அன்னையின் பாதத்தில் சமர்ப்பிப்போம். அதிலும் சிறப்பாக இந்த ஆண்டு இந்த தொற்று நோய் காலத்தில் நம்முடைய விசுவாசத்திற்கு ஒரு சவாலாக இருந்தது. ஆனாலும் நம்முடைய அன்னை இன்று நாம் அனைவருக்கும் மகிழ்வினை அளிக்கின்றார்கள். அந்த அன்னையை வேண்டுவோம். இறைவனின் பாதத்தில் நம்மையே சமர்ப்பிப்போம். ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. இறைவா, உமக்கள் தங்கள் பாதுகாவலியான எதிர்நோக்கி காத்திருந்த திருத்தாயின் திருநாளை கொண்டாட தயார் செய்திருக்கும் இக்கொடியை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியருளும்.
இத்திருக்கொடியும் தோமா செதுக்கிய கற்சிலுவையினுடைய கொடியும் உயர ஏற்றப்படுவது போல எம்மக்கள் இவர்களுடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவனவாக. இந்த முத்திரு நாட்களிலே இத்திருக்கொடியை காண்போர் அனைவரும் அன்னையினுடைய முன்மாதிரியை பின்பற்றி அவர்கள் தங்கள் வாழ்க்கையை இறைவனுக்கு உகந்த வாழ்க்கையாக செம்மைப்படுத்துவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இயேசுவை எதிர்நோக்கி அன்னையுடைய இந்த திருவுருவம் தாங்கிய கொடியினை மந்திரித்து இந்த விழாவினை கொடியேற்றி துவங்கி வைக்க இருப்பவர் நம்முடைய பாசமிகு ஆயரின் பொது பதில் குரு பேரூர் தந்தை பாக்கியரஜிஸ் அவர்கள். அதனைத் தொடர்ந்து புனித தோமையார் படித்த கற்சிலுவை கொடியை நமக்காக ஏற்றுபவர் நமது அருட்தந்தை பால்ராஜ் அவர்கள். இவர்களே, பெருந்தொற்று காலத்தில் இருக்கிறோம். அன்னை மரியாள் இயேசுவை எதிர்நோக்கினால் நாம் எல்லோரும் இந்த பெருந்தொற்று நம்மை விட்டு போக வேண்டும் என சொல்லி எதிர்பார்த்திருக்கிறோம். இந்த திருக்கொடி, இந்த திருக்கொடி மரத்தில் ஏறுகிற இந்த தருணத்திலே இயேசு என்கிற மெசியா கொரோனா என்கிற பெருந்தொற்றை இந்த உலகிலிருந்து எடுத்துவிட வேண்டும் என சொல்லி சிறப்பாக நாம் அனைவரும் ஜெபிப்போம். நிச்சயமாக நாம் ஒவ்வொருவரும் நமது தனிப்பட்ட தேவைகளோடு இங்கே வந்திருப்போம். ஆனால் இன்றைக்கு அந்த தனிப்பட்ட தேவைகளையும் கடந்து உலகத்தின் தேவையாக இந்த நோய் நம்மை விட்டு விலக வேண்டும் என்பதுதான் நம் எல்லோருடைய ஜெபமாக இருக்க வேண்டும். தூய தோமாவினுடைய இந்த திருமலையிலே, தூய தோமாவுடைய இந்த திருமலையிலே இங்கே குடிகொண்டிருக்கிற இயேசுவை எதிர்நோக்கி அன்னையினுடைய பரிந்துரை, மெசியாவினுடைய வருகை, நாம் கொண்டாட போகிற கிறிஸ்துமஸ் பெருவிழா, இவையெல்லாம் இந்த பெருந்தொற்றை விளக்குகிற ஒரு விழாவாக, நமக்கு மகிழ்ச்சியை தருகிற விழாவாக, நோய் இந்த உலகை விட்டு போகிற விழாவாக, கூடிய விரைவிலே ஏழை எளியவர்களுக்கு தடுப்பூசி இலவசமாய் கிடைக்கிற ஒரு விழாவாக இது மாறிவிட வேண்டும் என சொல்லி எல்லோரும் ஜெபித்து கரங்களை மேலே உயர்த்தி, அன்னையே எங்களை ஆசீர்வதியும் அம்மா, எங்களுக்காக பரிந்து பேசும் அம்மா, இந்த உலகத்திற்காக பரிந்து பேசும் அம்மா, உமது ரட்சணியத்தை திருக்குமாரனத்திலே பெற்றுத்தாரும் அம்மா, மீட்பராய் இருந்த அந்த இயேசுவை எதிர்நோக்கி இருக்கிறோம் அம்மா, மெசியாவை எதிர்நோக்கி நீர் காத்திருந்தீரே, நாங்களும் கூட இந்த நோய் எங்களை விட்டு போக வேண்டும் என சொல்லி, இந்த உலகத்தை விட்டு போக வேண்டும் என சொல்லி எதிர்நோக்கி இருக்கிறோம் தாயே. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. இயேசுவை எதிர்நோக்கி அன்னையே வாழ்க, இயேசுவை எதிர்நோக்கி அன்னையே வாழ்க, மெசியாவை வரவேற்ற அன்னையே வாழ்க, மெசியாவை வரவேற்ற அன்னையே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. கரவலை எழுப்பி நமது நன்றியை தேவ தாய்க்கும் நமது ஆண்டவருக்கும் தெரிவிப்போம். தூய தோமா திருமலையின் இன்னொரு சிறப்பு வாய்ந்தது தூய தோமாவினுடைய திருக்கரங்களால் வடித்தெடுக்கப்பட்டிருக்கிற கற்சிலுவை. பல ஆண்டுகளாக ரத்தம் சொரிந்து இந்த திருமலையை சார்ந்து வாழுகிற அத்துணை மக்களையும் பாதுகாத்த கற்சிலுவையினுடைய திருவுருவம் பொதிந்திருக்கிற
இந்த ஒரு கொடியை நம்முடைய சென்ட் தாமஸ் அகாடமி பள்ளியினுடைய டைரக்டர் தந்தை இன்றைக்கு தனது குருத்துவ அருட்பொழிவு நாளை சிறப்பிக்கிற அருட்தந்தை பால்ராஜ் அவர்கள் இந்த திருக்கொடியை ஏற்றுகிறார். கடந்த 20 ஆண்டுகளாக கடவுள் இவர் வழியாக நமக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி சொல்லுவோம். தூய தோமாவினுடைய திருமலையில குடிகொண்டிருக்கிற தூய தோமா நாம் எல்லோருக்காக பரிந்து பேச வேண்டும் என சொல்லி ஜெபிப்போம். மாவடித்தனல் கற்சிலுவையே உதிரம் சிந்திய பொற்சிலுவையே மாபெருமான் இயேசுவின் உயிரை மீட்பாய் மாற்றிய நற்சிலுவையே உம்மை வணங்குகிறோம், உம்மை வணங்குகிறோம். மாவடித்தனல் கற்சிலுவையே உதிரம் சிந்திய பொற்சிலுவையே ஜெப உணர்வோடு நாம் இருக்கைகளில்